டிப்ஸ் 831. ராகு கால நேரத்தில் ஐயனாரை வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை உங்களை நெருங்கவே நெருங்காது. இருக்கும் கடன் பிரச்சனையும் உடனடியாக விலகிவிடும். டிப்ஸ் 832. ஒரு காட்டன் துணியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை ஊற்றி பாத்ரூம் கதவை துடைத்து விட்டால் போதும். அதிலிருக்கும் உப்பு கரை உடனடியாக நீங்கிவிடும். டிப்ஸ் 833. குழந்தைகளுக்கு சளி தொல்லை நீங்க ஒரு சிறிய கிண்ணத்தில் தேங்காய் எண்ணெய் 5 டிராப்ஸ் ஊற்றி அதை அடுப்பில் வைத்து இளம் சூட்டில் சிறிது கற்பூரத்தை கரைத்து அதனை உள்ளங்கையிலும் மற்றும் உள்ளங்கால்கள் நெஞ்சு பகுதியிலும் தேய்த்தால் சளி தொல்லை குறையும். டிப்ஸ் 834. எந்த ஒரு பொரியலிலும் சுவையையும் அதிகரிக்க எதுவும் பிரத்யேகமாக சேர்த்து செய்ய வேண்டும் என்றினால் நாம் செய்வதை பொறுத்து சுவையும் அமையும். பருப்பு சேர்த்து உசிலி போல் செய்யலாம். அல்லது பொட்டுக்கடலையும் பொடி செய்து காய்கறிகள் வெந்ததும் கலந்து சிறிது தேங்காய் துருவலையும் சேர்த்து இறக்கினால் பொட்டுக்கடலையில் சுவையும் சத்தும் சேர்ந்து கிடைக்கும். காய்கறிகளை பொறுத்து தனியாக வேக வைத்தோ அல்லது வதக்கிய பின் மூடி வைத்து வேக வைத்து செய்யலாம். டிப்ஸ் 835. பூண்டு கொட்டி வைத்திருக்கும் கூடையில் கொஞ்சம் டீத்தூள் கொஞ்சம் உப்புத்தூள் தூவிவிட்டால் நீண்ட நாட்களுக்கு பூச்சி பிடிக்காமல் இருக்கும். டிப்ஸ் 836. தேங்காய் தண்ணீர் குடிப்பதால் வைரஸ் தொற்றுகளில் இருந்து பாதுகாத்து கொள்ள முடியும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. பல நோய்களுக்கு எதிராக போராடும் குணம் கொண்டது. டிப்ஸ் 837. பூரி மாவில் சிறிது சோயா மாவும் கலந்தால் மொறுமொறுப்பென பூரியும் வரும். ஒரு முறை செய்து பாருங்கள். டிப்ஸ் 838. தோசைக்கு ஊற வைக்கும் பொழுது 1 கிலோவிற்கு அரிசிக்கு 50 கிராம் வேர்க்கடலை 50 கிராம் பட்டாணி சேர்த்து ஊற வைத்து அரைத்து மாவுடன் கலந்து தோசை வார்த்தால் நல்ல நிறமும் சுவை அதிகமாகவும் சத்து நிறைந்த தோசை ரெடி. டிப்ஸ் 839. கருவேப்பிலை மற்றும் மஞ்சள் இரண்டையும் சேர்த்து அரைத்து குளித்து வர முகத்தில் இருக்கும் முகப்பரு தழும்பு நீங்கும். டிப்ஸ் 840. உடம்பில் சர்க்கரை அதிகமாக இருப்பவர்கள் வரகு அரிசியை சாப்பிட்டு வர உடலில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க முடியும்.